சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல தற்போது கிட்டத்தட்ட 3 படம் உருவாக இருக்கு. ஜெயிலர் 2 அப்படின்ற திரைப்படம் உருவாகி ரிலீஸுக்கு காத்துட்டு இருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆக இருக்கு. அதனால படத்துடைய ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ண படக்குழு முன்வந்திருக்காங்க. இந்த வார இறுதியில கண்டிப்பாக இந்த படத்துடைய அப்டேட் ஏதாவது வெளியாகும் அப்படின்னு சொல்லி படக்குழு தரப்புல இருந்தே தகவலுமே கிடைச்சிருக்கு. ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக் பாடல் தான் அடுத்து வெளியாக உள்ளதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு. ஸோ இதனை அடுத்து சூப்பர் ஸ்டார் நடிப்புல தலைவர் 173 அப்படின்ற திரைப்படம் உருவாக இருக்கு. இந்த படத்தை சிபி சக்கரவர்த்தி அவர்கள் இயக்குறார். இந்த படம் மட்டுமல்ல, அதற்கு அடுத்ததாக கமலஹாசன் அவர்களுடன் இணைந்து ஒரு படத்துல சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிக்க இருக்கார். இதுக்கான ப்ரோமோ வீடியோ கூட சமீபத்துல வெளியாகி சோசியல் மீடியாக்கள்ல பட்டு கிளப்பிச்சு. இந்த படத்தையுமே ஜெயிலர் 2 படத்தை இயக்கிய நெல்சன் அவர்கள் தான் இயக்கிறாரா. படத்துடைய தயாரிப்பு நிறுவனமாக ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் இணைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தற்போது சூப்பர் ஸ்டார் அவர்கள் சமீபத்துல இயக்குனர் சங்கர் அவர்களை மீட் பண்ணிருக்காரு. சங்கர் சாரோட இயக்கத்துல கடைசியாக வெளியான 2 திரைப்படமுமே அந்த அளவிற்கு சோபிக்கவில்லை. இந்தியன் 2, 3 ஆகிய 2 படங்களை எடுத்து இந்தியன் 2ஆம் பாகம் மட்டும்தான் வெளியிட முடிந்தது. 3ஆம் பாகம் கிடப்பில போடப்பட்டிருக்கு. சோ அந்த படத்தை அப்படியே விட்டுட்டு சங்கர் அவர்கள் ராம் சரண் அவர்களை வைத்து கேம் சேஞ்சர் அப்படின்ற படத்தை எடுத்தார். பெரிய அளவுல சங்கர் சார் நம்பிய இந்த திரைப்படமுமே அவரை கைவிட்டது. இதனடுத்து பாத்தீங்கன்னா வேல்பாரி நாவலை தழுவி உள்ள அந்த ஒரு கதையை எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாரு. ஸோ தற்போது அந்த படத்தையுமே கிடப்பில் போட்டிருக்காரா. சங்கர் அவர்களுடைய இயக்கத்துல தற்போது உருவாக உள்ள திரைப்படம் தான் முதல்வன் 2. இந்த படத்துடைய கதையை சூப்பர் ஸ்டாருக்கு ஏற்றவாறு சங்கர் அவர்கள் சமீபத்துல தான் எழுதி முடிச்சாரா. அதனாலதான் சூப்பர் ஸ்டாருடன் சந்திப்பு நடைபெற்றுள்ளதாக சொல்லப்படுது. எந்த நேரம் வேண்டுமானாலும் இந்த படத்துடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகலாம் அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.